ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா கிரேசி ரன். அதில் எப்படி ஃபஸ்ட்டு வரதுன்னு தான் இந்த சேனல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூஸ்டர்னு ஒன்று இருக்கும், இந்த பெட்பாடு பக்கத்தாலேயே ஓட்டியிருக்கோம். இதில் ஒன்று வாங்கிட்டு கரெக்டாக இது ட்ரிங்க் அது பச்சை கலரில் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு சரன்னு வச்சுருக்கேன். என்ன மாதிரி லேட் பண்ணிங்கன்னா பூஸ்டர் லேட் ஆகிடும். நான் கேம்குள்ளே இருக்கேன். இப்போ பூஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் ஓடுற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் தான் அதிகமாக வைப்பாங்க, இந்த வாட்டி வைக்கிறதுல விட்டாங்க. இதில் வந்து கஷ்டப்பட்டு இப்படி போகிறதே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பட்டுனா விட்டு விட்டு கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் கொஞ்சம் ஜெயிக்கிறது ஈஸியாக இருக்கும். இவ்வளோ நாளாக வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இனி டெய்லி வீடியோ வந்துடும், கன்ஃபார்மாக வீடியோ போடுறேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி போகிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஜம்ப் பட்டனா விட்டு விட்டு கொடுங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். அந்த டைம் ஓடுறதுக்குள்ளார போயிடணும், இல்லைனா அந்த டைமே நம்மளை வெளியே தள்ளி விட்டுரும் கேம்லேருந்து. இதில் ஃபஸ்ட்டு போனால் காசு ரொம்ப அதிகமாக தருவானுங்க, லாஸ்ட்டு போனாலும் கொஞ்சம் கம்மி தான். ஒரு 140 தான் கடைசியாக தந்துட்டுருந்தாங்க. இப்போ தராங்களான்னு தெரில. இப்போல்லாம் 200 மாற்றிட்டாங்க. ஏன்னா அந்த 140 ரூபா கொடுங்காட்டி யாரும் அதிகமாக விளையாடுறதில்ல. இப்போ 241 எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நாம் வந்து இதில் 6th வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது அங்கே 5th இருந்துச்சு, அதை சொன்னேன். யூ ஹேவ் ரீச் த டெய்லி லிமிட். இந்த கேமுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. லிமிட்டுக்கு மேலே விளாண்டிங்கன்னா ஒரு 30 ரூபா தான் தருவாங்க, எந்த கேமாக இருந்தாலும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தேன்னா கூட, நான் வந்து இந்த கேமில் 6th. என்கிட்ட எப்படி 200 டைமண்ட் இருந்தால் இந்த வாட்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நிறையா சேலஞ்சஸ் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ நியூ ஜாயினர்ஸுக்கெலாம் 100 டைமண்ட்ஸும் 90,000 தராங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா ப்ளே ஸ்டோரில் PKXD டைப் பண்ணுங்கள். இதெல்லாம் இந்த ஃபுட்பால் இடத்துல கன் ஏரியா இருந்துச்சு, அது வந்து ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருந்துச்சுங்காட்டிக்கு எவனோ ஒருத்தன் அந்த ஃப்ரீ ஃபயர் பிடிக்கிறதுங்காட்டிக்கு இதை வந்துட்டு விட்டான். இப்போ நான் விளையாட போகிறது இது புதுசாக அந்த சர்வியல் ஈவெண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் வந்துருக்குது. PKXDயில் ஒவ்வொரு மாதத்துக்கும் புதுசாக ஈவெண்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஹாலோவின் வந்துச்சு, அப்புறம் லாஸ்ட்டு வந்து ஈவெண்ட் கிறிஸ்மஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பைக் எடுத்து ஓடணும். பைக் எடுத்து ஓடும்போது யார் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லாங் ஜம்ப் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் ஸ்கூலில் லாங் ஜம்ப் பண்ணால் எப்படி ரொம்ப ஹைட்டாக போவோம், அதே மாதிரி இந்த பைக்கில் ஹைட்டாக எந்த இடத்துல போவோமோ அது கரெக்டாக மார்க் பண்ணிடும். அது வந்து எவ்வளோ தூரம்னு போட்டிருக்கோம். நாம் குதிச்சது 214 இந்த பைக்கில், இல்லை 184. இது வந்து ஸ்கேட் போர்டு வந்து தாண்டிதான் பார்க்கலாம். இது 3 இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. இது வந்து ஸ்கேட் போர்டு. அந்த விண்ணல் மாற்று இண்டஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுத்தம். இது வந்து கொஞ்சம் நம்ம பழைய ரெக்கார்டு தாண்டிடுச்சு. பழைய ரெக்கார்ட் 184. இப்போ வந்து ஸ்கோர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 213 போட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் இந்த வாங்கினேன். இது ரெண்ட்டுக்கு வாங்கினீங்கன்னா, சும்மா அந்த கேமுக்கு மட்டும் வாங்குறீங்கன்னா 500 ரூபா ஆகும். இல்லை நீங்கள் உண்மையாக வாங்கினோன்னா 14,000 ரூபா வரும். சரி, இதை வந்து இந்த கேம் வந்து இது வந்து தள்ளிட்டு தான் போகும். கொஞ்சம் அது கம்மியாக விழுவும், அதிகமாக விழுவான்னு தெரில. பழைய ஸ்கோரை தாண்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், அந்த கீழே இருக்குது, அதை தாண்டிடுச்சு. அப்பா கோச்சிட்டோம். எவ்வளோ ஸ்கோர்னால் 384 தான் ஹை ஸ்கோர். இப்போ அப்படியே அங்கே போட்டுருந்துச்சு. நம்ம பழைய ஸ்கோர் இது தாண்டிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2ல் வீட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு காட்டுறேன். பை பாய்.